வணக்கம் நண்பர்களே, சமீப காலமாக ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தமிழை கட்டாய மொழிமாக்கிட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி தான். தமிழ் மொழியை பயிற்றுவிப்பதற்கான காரணம் என்ன, முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சமீபத்தில் நடந்த காசி தமிழ்ச்சங்கம் விழாவில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. இந்த அறிவிப்பின் முழு பின்னணி என்ன அப்படின்னா, இப்போ காசிக்கும் தமிழகத்திற்குமான இடையிலான உறவு நேற்று இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லைங்க. பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உறவு தான் வாரணாசிக்கும் தமிழகத்துக்குமான உறவு. இந்த காசிக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பு பார்த்தீங்கன்னா அகத்தியர் காலத்திலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க. சிவபெருமான் கட்டளைப்படி அகத்திய முனிவர் காசியிலிருந்து தெற்கே வந்தபோது காசியின் கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் தன்னோடு கொண்டு வந்ததாக கருதப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாண்டிய மன்னன் அதிவீரராம பாண்டியன் காசிக்கு போகணும், விஸ்வநாதரை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரால் போக முடியல. அப்படிங்கவும் தென்காசி நகரத்தை உருவாக்கி காசி விஸ்வநாதர் கோயிலை இங்கே கட்டினார். ஸோ இப்போ பொதுவாகவே காசியில் இறப்பது முக்தி, தென்காசியில் பிறப்பது முக்தி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா. மாதிரி தொன்று தொட்டே நடந்துட்டு இருந்தது. மகாகவி பாரதியார் கூட அவரோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்கூல் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, காசி விஸ்வநாதர் கோயிலை புனரமைக்கும் பணிகளில் தமிழர்களோட பங்கு முக்கியமாக இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழர்களோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருந்து நம்மளோட இலக்கியத்திலையுமே காசியை குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தொடர்புகள் காசிக்கும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு இருந்துட்டு இருந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது தகவல்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. உத்தரப்பிரதேச மாநில அரசு பள்ளிகளில் தமிழ் உள்ளிட்ட 6 பிராந்திய மொழிகள் அறிமுகப்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 6 பிராந்திய மொழிகள், அதில் தமிழும் ஒன்று. ஸோ இங்கே நம்ம எல்லாருமே ஹிந்தி எதிர்ப்பை பிரதானமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நம்ம தமிழ் மொழியும் சேர்த்து 6 பிராந்திய மொழிகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை ஒரு தொழிற்கல்வியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஹிந்தி இங்கிலீஷை தவிர்த்து ஒரு அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் நம்ம பசங்க, நம்ம மாணவர்கள், இளைய சமுதாயம் கற்றுக்கிறது அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் கூட கொண்டு வந்திருக்கலாம். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். ஸோ இப்போ தமிழ் எந்த லெவலுக்கு வேறு என்னென்ன ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். தமிழ் மொழி அங்கே கட்டாயமாக்கலைங்க. அதுக்கு மாறாக விருப்ப பாடமாக வச்சுருக்காங்க. அதாவது ஆப்ஷனல் தான். இப்போ எப்படி ஹிந்தி நம்ம ஆப்ஷனலாக கற்றுக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா ஒன்று சிபிஎஸ்சியில் படிப்பாங்க, இல்லை ப்ரைவேட்டாக இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க ப்ரைவேட்டாக போயிட்டு படிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லாமல் அரசாங்கமே எல்லா அரசு ஸ்கூலு, அரசு தொழிற்கல்வி பாடத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சிலபஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. விருப்பம் இருக்கிறவங்க தமிழ் மொழியை எடுத்து படிக்கலாம். மாணவர்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துடன் சேர்த்து கூடுதலாக ஒரு மொழியை பயில விரும்பினால் தமிழையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். தமிழை மட்டும் கிடையாதுங்க, இன்னும் என்னென்ன லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழகம் உட்பட தென்னிந்தியாவில் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு நிலவும் சூழ்நிலையில் வட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் மொழிக்கு கதவுகள் திறக்கப்படுறது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக பார்க்கப்படுது. இதோட பின்னணி எனக்கு தெரிஞ்ச என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ நாம் எல்லாருமே ஹிந்தி சவுத்தை பொறுத்தளவு ஹிந்தி அந்த அளவு கற்றுக்கிறதுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் கற்றுக்கிறதுக்கு யாருமே ஆர்வப்படலை. ஸோ அங்கேருந்து இங்கே வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்க தமிழோ இல்லை ஒரு மலையாளமோ ஒரு தென்னிந்திய மொழிகளை அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சர்வைவலுக்கு, அவங்களோட வாழ்க்கை சூழலுக்கு அது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் வேலைக்கு வரணும்னு இல்லைங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ண வராங்க, எந்த லாங்குவேஜும் நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன மொழிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் சொல்லிடுறேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, பெங்காலி. ஓகேங்களா, மொத்தம் 6 லாங்குவேஜ். இதில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது 4மே தென்னக மொழிகள் தான். முக்கியமாக நம்ம தென்னிந்தியாவை பொறுத்தளவு ஹிந்தி யாருமே அந்தளவு கற்றுக்கல. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே வராங்க அப்படின்னா, இப்போ நாம் எப்படி சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம ஹிந்தி கற்றுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இவர் ஸ்கூல்லேயே பேசிக்காகவே அவர் கொண்டு வந்துடுறாருன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை சூழல் வரும்போது அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டப்பட வேணாம் இல்லைங்களா. அந்த மோட்டிவில் தான் கொண்டு வந்திருக்காரு. மாணவர்களுக்கு என்னென்னலாம் லாபம் கிடைக்கும் அப்படின்னா,
தென்னிந்தியாவில் தொழில் தொடங்க விரும்பும் ஒரு வட மாநிலத்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவே வேணாம். ஒரு டூரிஸ்ட் வராங்க, ஒரு மாமல்லபுரத்தை பார்க்க வராங்க, இல்லை கேரளா போகிறாங்க, கோழிக்கோடு போகிறாங்க, எங்கே வேணால் இருக்கலாம். ஒரு பெங்களூர் வராங்க அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட் சுற்றி பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் கைடே வந்து தேவைப்படாது. அவங்களே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துப்பாங்க. ரெண்டாவது வந்து இலவச கல்வி, இதற்கான வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து இலவசமாகவே கற்றுக் கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அடிஷ்னலாக அவங்கவுங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். ஸோ எந்த ஒரு செலவும் கிடையாது. ஸோ இதனால் வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாடு வந்து கண்டிப்பாக வந்து உருவாகுதுங்க. வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் ஒரு பாலமாக வந்து மொழி வந்து செயல்படுது. அடிஷ்னலாக எத்தனை லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கிட்டாலும் அதனால் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால நமக்கு வந்து லாபம் தானே ஒழிஞ்சு எந்த ஒரு கெடுதலும் வந்து கிடையாது. நம்மளோட நாலேஜ் வந்து நாலேஜ் மட்டும் இல்லை, ஒரு சர்வைவலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கட்டமாக வாரணாசியில் 50 பள்ளிகளில் வந்து இந்த தமிழ் ஆசிரியர்களை வந்து நியமிக்கப்பட இருக்கிறாங்க. ஸோ தமிழர்களுக்கும் வேலை வாய்ப்புகளும் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அரசாங்க வேலை, அதுவும் இல்லாத தமிழர்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா போன்ற அமைப்புகளுடன் இணைந்து தமிழ் தெரிந்த ஆசிரியர்களை திரட்டும் பணி நடந்து வருகிறது. ஸோ யாராவது வந்து இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு தமிழ் ஆசிரியராக நீங்கள் வந்து அங்கே போய் உத்தரப்பிரதேசத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டிபிஹெச்பிஎஸ் ஓகேங்களா, இதை வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அரசாங்க பணியில் அமர்றதுக்கான வாய்ப்பு வந்து தமிழர்களுக்கு இருக்குது. திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இதில் கோரப்படுகிறது. சரிங்களா, அவங்களாம் வந்து இதில் வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஸோ சில ஆர்கனைசேஷன் வழியாகவும் வந்து இதை வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் சப்போஸ் நீங்கள் வேலைக்கு அங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் ப்ராப்பராக சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு கூட அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம தென்னக மொழிகளை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து முதற்கட்டமாக வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலன்னா என்ன, நாங்கள் வந்து தமிழ் கற்றுக்குறோம், நாங்கள் உங்களோட மொழிகளை கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷனாக தான் வந்து இதை நான் வந்து பார்க்குறேன். தமிழ் என்பது வெறும் மொழி கிடையாதுங்க, அது வந்து உலகளாவிய வந்து ஒரு அடையாளம். ஸோ அவங்க வந்து தமிழுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழி. ஸோ இப்போ தமிழை சூஸ் பண்ணி அந்த மாணவர்கள் வந்து இளைய தலைமுறையினர்கள் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழோட சிறப்புகளை வந்து அந்த மாணவர்களும் இளைய தலைமுறைகளும் கற்றுக்கிறதுனால இன்னும் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ எப்படி சீனர்கள்லாம் வந்து கற்றுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து நம்ம தமிழ் பெருமையை ஒரு வெளிநாட்டுக்காரவங்க பேசும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அப்படிங்கும்போது இப்போ நம்ம தமிழ் மொழியோட ரீச் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த முயற்சி வந்து என்னை பொறுத்தளவு வந்து வரவேற்கத்தக்கது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நாமளுமே வந்து ஹிந்தி கற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவு எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம வந்து கற்றுக்கலாம். வெளிநாட்டு மொழியான ஆங்கிலத்தையே நம்ம வந்து கற்றுக்கும் போது கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கிறதுனால நாம் வந்து எந்த ஒரு தமிழ் பற்றும் வந்து குறையாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆப்ஷன். உங்களோட கருத்துக்களையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.